ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சேவை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான தகவல் பற்றி தங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4க்கான அடண்டம் வந்து ரிலீஸ். இப்போ இதில் என்னென்னலாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான போஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மொத்த தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது 3/12/2025 இன்றைக்கி தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், பர்சனல் கிளர்க்கு, ஸ்டெனோடைபிஸ்ட்டு, அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, பர்சனல் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி எல்லா விதமான போஸ்ட்லேயும் வேகன்சி வந்து இருக்குங்க. ஆல்ரெடி இருந்த வேகன்சியில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு வந்து இன்னும் கூடுதலான ஆட்கள் வந்து நம்ம வந்து வேலையில் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காதுங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 25/4/2025 அன்னைக்கு ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷன். அதில் மொத்தம் நம்பர் ஆஃப் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 3935 காலி பணியிடங்கள் சொல்லியிருந்தாங்க. போஸ்ட் இவ்வளோ போஸ்ட் இருக்குன்னு மறுபடியும் ரிவைஸ் பண்ணி 26 செப்டம்பர் மாதம் அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்போது பார்த்தீங்கன்னா 727 பேர் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்போ திரும்பவும் இந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா 3/12/2025 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 645 பேர் வந்து ஆட் பண்ணி மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தோட அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து இதை வந்து எக்ஸஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து 2026க்கான ஆனுவல் பிளானர் வந்தால் தாங்க மொத்தமாக 5307 பேர் வந்து இப்போ இதுக்கான வேகன்சியாக இவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, வேக்கன்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்தெந்த ஏரியாவில் இருக்குது வேகன்சி இருக்குது அப்படின்றத கிளியராக 1 by 1 இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th காசியில் பிசியில் ஒரு நபர் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இது ஜென்ரல் கேட்டகரி எவ்வளோ, பிசி எவ்வளோ, எம்பிசி எவ்வளோ அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி எவ்வளோ கேட்டிருக்காங்க, ஜென்ஸ் எவ்வளோ, உமன் எவ்வளோ, பிசி எவ்வளோ, எம்பிசி எவ்வளோன்னு கிளியராக 1 by 1 டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி தான் ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டியில். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா 1 by 1 செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு தேவையானது என்ன எதுங்க படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, இதை மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு இன்டெப்த்தாக தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். மேலும் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் அந்த வீடியோ கீழே நீங்கள் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.